ஒரு அடியான் அல்லாஹ்வோடு அதிகமாக நெருங்குகின்றான் என்பதற்கு ஆதாரம் அவன் இறைவனோடைய தொடர்பை வணக்கத்தை அதிகமாக செய்வது. எனவே இறை தொடர்பை அதிகமாக்குவது என்பது வணக்கம் என்பது இறைவனுக்கும் மனிதனாகிய எங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பாடலாம். ஆனால் மனிதன் சமூகமாக வாழ்கின்ற பொழுது சமூகத்தோடு அவன் எவ்வாறு அவனை பிணைந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கமாக அவன் நடந்து கொள்ள வேண்டும். அவன் காடையன் போன்றும் அல்லது கெட்ட மனிதனுக்குரிய நடத்தைகளை மனிதரிடம் அவன் காண்பிக்கின்ற பொழுது மனிதர்களோடு உள்ள தொடர்பாடல் அங்கே அறுந்து போவதை நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதர்களோடு உள்ள தொடர்பாடல் அறுந்து போவதன் மூலமாக இறைவனோடு உள்ள தொடர்பும் அறுந்து போய்விடும். இதை ஒரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் அன்கபூத் 45வது வசனம், நிச்சயமாக தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் அவனை பாதுகாக்கும், தடுக்கும். எனவே மனிதன் தொழுகிறான், 5 நேரம் இதர வணக்கங்களில் ஈடுபடுகிறான். ஆனால் குடும்பமாக வாழ்கின்ற பொழுது தனது சகோதரர்கள் குடும்ப அங்கத்தோர் மத்தியில் குரோதம், கசப்பு, சண்டை, சச்சரவு, சமூகமாக வாழுகின்ற பொழுதும் தலைவருக்கு கட்டுப்படுவதில்லை. ஊரில் உள்ள ஒரு விடயம் சொல்லப்பட்டால் அவைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது கிடையாது. தனது நண்பர்களோடு ஏனைய உறவினர்களோடு வித்தியாசமான முறையில் நடந்து கொள்வது, இவைகளெல்லாம் மனிதர்களோட தொடர்பாடை அருந்து போவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவனுடைய தொழுகைகள், இந்த இபாதத்துகள் எல்லாம் உணர்வுபூர்வமாக உடை தூய்மையின் அடிப்படையில் அங்கே மேற்கொள்ளப்படுவது இல்லை என்பது தெளிவாக இந்த செய்தி எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றது. எனவே நாம் மனிதர்களோடும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்வதோடு அல்லாஹ்வோடும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இது அல்லாமல் ஏனைய செய்திகளும் இதைத்தான் எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை கெட்டதாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக மனிதர்களோடு உள்ள தொடர்பை கெட்டதாக ஆக்கிக் கொள்கின்றான். ஒரு மனிதன் மனிதர்களோடு உள்ள தொடர்பை அவன் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவனோடு உள்ள தொடர்பும் அந்து போவதை நாம் இந்த வசனத்தினூடாக காண்கின்றோம்.